உங்க வீட்ல இருக்க குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, இன்னடென்ஷனா, ரெஸ்ட்லெஸ்ஸா பிஹேவ் பண்றப்போ, என்ன பண்ணி அவங்கள காம் பண்றதுன்னு தெரியாம இருக்க பேரண்ட்ஸா நீங்க. ஸோ பேரண்ட்ஸ், 11 காமிங் ஐடியாஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ADHD. ஃபர்ஸ்ட் ஒன், கெட் அவுட் சைட். எந்த என்விரான்மெண்ட்ல அவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் விட்டு வெளியே கூட்டிட்டு வாங்க. வெளியே கூட்டிட்டு வந்து ப்ளே பண்ணி, எக்ஸசைஸ் பண்றது மூலமா அவங்க எனர்ஜி பர்ன் ஆகி அவங்க ரொம்பவே காமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரீத். குழந்தைங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் கன்சிஸ்டன்ஸாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டீப் பிரீத், ஸ்லோ பிரீத் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகி அவங்க ரொம்பவே காமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மியூசிக். உங்கள் குழந்தை ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறப்போ அவங்களோட ஃபேவரட்டான மியூசிக்கை ப்ளே பண்ணி விடுங்க. சில குழந்தைங்க ஸ்மூத்திங்கான மியூசிக் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறப்போ அவங்க ரொம்பவே காமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மூவ். குழந்தைங்கள நிறைய விளையாட விடுங்க. குழந்தைங்க ரொம்ப நாட்டியாக இருக்காங்கங்கிறதுக்காக ஒரே இடத்துல சிட் டவுன் பண்ணிடாதீங்க. லெட் தெம் ப்ளே, ஜம்ப், ரன், கிளைம், ஸ்கிப் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்போ அவங்களோட எனர்ஜி பாசிட்டிவ் வேலை பேர்ன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் கூட தொட்டு விளையாடுறப்போ அவங்களோட ஆங்ஷியஸ் லெவல் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கெட் சம் சன். குழந்தைங்களை மார்னிங் அண்ட் ஈவினிங் சன் ரைஸ் ஆகும்போதும் சன் செட் ஆகும்போதும் விளையாட வெளியே கூட்டிகிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன், கெட் க்ரியேட்டிவிட்டி. குழந்தைங்களை நிறையா ட்ராயிங், கலரிங், பெயிண்டிங் வித் ஃபிங்கர்ஸு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறப்போ அவங்க ரொம்பவே காமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மசாஜ். குழந்தைங்களுக்கு மசாஜ் ரொம்பவே முக்கியம். அது மூலமாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகி அண்ட் என்ஹான்சிங் த சர்க்குலேஷன் இன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், சென்சரி ஆக்டிவிட்டீஸ். பொதுவாக ADHD இருக்க குழந்தைங்களுக்கு சென்சரி ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே கொடுக்கணும். ஸோ லெட் தெம் ப்ளே வித் வாட்டர், ஸ்லைம், கிளே, மட், சாண்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணுறப்போ அவங்க ரொம்பவே காமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஃப். குழந்தைங்கள நிறையா சிரிக்க வைங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ரைம் சொல்லி கொடுக்கும்போதோ ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்கும்போதோ டிஃப்ரெண்ட்டான நம்மளோட ஃபன்னி வாய்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சொல்லி கொடுக்குறப்போ அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் ஸ்டிமுலேஷன். குழந்தைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற அப்போவே அவங்கள கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி உடனே அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுங்க. ஸோ தட் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போகாமல் உடனே கட் டவுன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறப்ப அவங்க காமாக இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ், இந்த 11 காமிங் ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத ஃபைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.